1993ஆம் ஆண்டு வெளியான கேப்டன் விஜயகாந்த், கனகா மற்றும் பலர் நடித்த கங்கை அமரன் இயக்கிய திரைப்படம் கோயில் காலை. இப்படத்தில் இடம்பெற்ற கவுண்டமணி, செந்தில், வடிவேலு காமெடி காட்சிகள் எடுக்கப்பட்ட இடம் இந்த மரம் சுற்றியுள்ள இடம்தான். இந்த மரம் சென்னை தாம்பரம் அருகேயுள்ள திருநீர்மலை கோயிலின் தெப்பக்குளம் அருகே உள்ளது. படத்துல கவுண்டமணியின் இளநீர் கடை இப்போ இந்த மரத்தடியில் உள்ள இந்த பெட்டிக்கடை இருந்த இடத்தில்தான் இருக்கும். கவுண்டமணியிடம் செந்தில் இளநீர் கடையில் வேலை செய்து வருவார். அவருக்கு தொடுப்பு மாதிரி படத்துல வடிவேலு வருவார். இந்த காட்சியில செந்தில் கவுண்டமணிக்கு பின்னால் தெரியும் தெப்பக்குளம் நடுவில் உள்ள சிறிய கோபுரம் இதுதான். செந்தில் வருமானம் பத்தலன்னு கவுண்டமணியிடம் சம்பளம் ஏற்றி கேட்பார். கவுண்டமணி மறுப்பார். செந்தில் கவுண்டமணி இளநீர் கடையிலிருந்து வடிவேலு கூட சேர்ந்து இளநீர் திருட திட்டமிடுவார். இந்த காட்சி இந்த மரத்தின் பின்பகுதி தெப்பக்குளம் பக்கம் எடுக்கப்பட்டது. இந்த மரத்தை சுற்றி இருக்கும் திண்ணை நிலமட்டம் உயர்ந்து பாதி உயரத்தில் காணப்படுகிறது. வடிவேலுவின் தோள்பட்டை உயரம் இருந்த திண்ணை தற்போது நிலமட்டம் உயர்ந்ததால் உயரம் குறைந்து காணப்படுகிறது. படப்பிடிப்பு நடந்த காலத்தில் தெப்பக்குளம் பின்னாடி பல வீடுகள் இருந்தன. இப்பொழுது அந்த வீடுகள் முழுவதும் இடிக்கப்பட்டு வேறு கட்டிடங்கள் கட்டப்பட்டு விட்டன. செந்தில் மரத்தின் முன்பக்கம் கவுண்டமணி கடையிலிருந்து இளநீர்களை கயிற்றில் கட்டி மரத்தின் பின் இந்த இடத்தில் இருக்கும் வடிவேலுக்கு அனுப்புவார். வடிவேலு இந்த இடத்துல அமர்ந்தபடி முன்னாடி இருந்து செந்தில் அனுப்புகிற இளநீர்களை கயிற்றில் இழுப்பார். இவ்வாறு இளநீர் திருடி வடிவேலு தனியா இளநீர் கடை போடுவார் இந்த மரத்தின் பின்புறம். அங்கு வந்த கவுண்டமணி தன் கடை இளநீல கயிறு கட்டி இழுப்பதை பார்த்து கையும் களவுமாக செந்தில் மற்றும் வடிவேலை பிடித்து விடுவார். வேலையை விட்டு துரத்தி விடுவார். இந்த காட்சிகள் அனைத்தும் இந்த மரத்தை சுற்றி எடுக்கப்பட்டவைதான். கோயில் காலை படத்தில் கவுண்டமணி நிலைமை சிறிது தாழ்ந்து பிச்சை எடுக்கும் நிலை ஏற்படும். ஆனால் அப்போ கூட பிச்சை போடு வருபவர்களை கலாய் என்று கலாய்ப்பார். அந்த காட்சி திருநீர்மலை அடிவாரத்தில் இருக்கும் இந்த கோயில் நீர்வண்ண பெருமாள் கோயில் முன்பு எடுக்கப்பட்டதுதான். நன்றி, வணக்கம்.